இயேசுவே நன்றி. ஹalleluya. Praise the Lord. Praise you, Jesus. Thank you, Jesus. உம்முடைய இரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரே, தூய்மையாக்கும் விடுதலை தாரும், அனைத்து மனக்கட்டு உடைக்கப்படுது ஆண்டவரே. Bind and cast every unclean spirit, Father, in the mighty name of Jesus. Mother Mary, intercede for us. Hail Mary, full of grace. The Lord is with thee. Blessed are you amongst women. Blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. இயேசுவே நன்றி. ஹalleluya. Praise the Lord. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம நீதிமொழிகள் 22வது அதிகாரத்தில் நம்ம இருக்கிறோம். நீதிமொழிகள் 22வது அதிகாரத்தில் முக்கியமாக 4வது வசனத்தை வந்து நம்ம இன்னைக்கு ஆண்டவர் வந்து தியானிக்க அழைக்கின்றார். நீதிமொழிகள் 22:4 வாசிக்கிறீங்களா? தாழ்மை உள்ளவர்களுக்கும் ஆண்டவரிடம் அச்சம் உடையவர்களுக்கும் கிடைக்கும் பயன் செல்வமும் மேன்மையும் நீடித்த ஆயுளும் ஆகும். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். எவ்வளோ அற்புதமான ஒரு வசனம். ஒரு தாழ்ச்சி இருக்கு, கடவுளுடைய ஒரு அச்சம் இருக்கு. இந்த ரெண்டும் சேர்ந்து வரணும். சில பேருக்கு இது தாழ்ச்சி இருக்கும், ஆனால் கடவுள் மேல ஒரு அச்சம் இருக்காது. அதே நேரத்தில் சில பேருக்கு வந்து கடவுள் மேல அச்சம் இருக்கும், ஆனால் தாழ்ச்சிக்கு வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பல பேர் தீர்ப்பளிப்பாங்க, என்ன சொல்லுவாங்க, தவறாக பேசுவாங்க, தவறான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க, தூய்மையான ஒரு வாழ்க்கை இருக்காது, கடவுள் மேல என்ன ஒரு தாழ்ச்சி இருக்காது. அதான். ஸோ நம்ம இது ரெண்டும் சேர்ந்து இருக்கும்போது வரக்கூடிய ஆசிர்வாதங்கள் எண்ணற்ற ஆசிர்வாதங்கள். நம்ம இன்னைக்கு அதை வந்து முழுமையாக புரிந்து கொள்ள போறோம், இன்னும் ஆழத்துல புரிஞ்சுக்க போறோம். இந்த தாழ்ச்சி ஏன் கடவுள் இந்த அளவுக்கு விரும்புறாரு அப்படின்றது. சரிங்களா? நீதிமொழிகள் 22ல் 4வது வசனத்தை சாதாரணமா யோசிச்சுக்காதீங்க. அது சாதாரணமான விஷயமா யோசிச்சுக்காதீங்க. அதோட நல்ல எடுத்துக்காட்டுகள் எல்லாம் நம்ம பார்ப்போம். இதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்க அப்படின்னா, நம்ம முதல் சிந்திக்க வேண்டிய கேள்வி, நம்ம வாழ்க்கையை வந்து எந்தெந்த நம்ம எப்படி இன்னும் வளரலாம், எப்படி மற்றவங்க மரியாதை செலுத்துவாங்க அப்படின்னு நம்ம அதுக்கேற்றபடி நம்ம எப்படி வாழலாம், நம்ம இன்னும் வளரணும், பொருளாதாரத்தில் பல விதத்தில் வளரணும், பேர் எடுக்கணும், நான் வந்து திறமைசாலி அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி காட்டலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு நிறைய சிந்தனைகள் உள்ள இருக்கும். ஆனா பிபிலியத்தை பொறுத்த வரைக்கும், புனித கத்தோலிக்க திருச்சபை போதனையை பொறுத்த வரைக்கும், புனித தாமஸ் அக்வேனஸ் அவர் எழுதின புத்தகத்தெல்லாம் போட முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் எப்படி இன்னும் வந்து சிறிதாகலாம், இன்னும் வந்து எப்படி வந்து சின்ன ஒரு ஆளாகலாம் அப்படின்றத புரிஞ்சுக்க ஆண்டவர் வந்து அழைக்கின்றார் அப்படின்னு சொல்லி இவர் சொல்லுவார். சரிங்களா? சரி, இப்போ அதான் வந்து இந்த உலகத்துல இருக்கிற மிக முக்கியமான சட்டம், யாக்கோபின் நூல் 4வது அதிகாரம் 6வது வசனம். அவர் வந்து ஆணவக்காரர்களை அவர் வந்து எதிர்க்கின்றார், தாழ்ச்சி இருக்கணும், அவர் கிருபை தருகின்றார். வாசிக்கிறீங்களா? யாக்கோபு 4:6. மனித உள்ளத்துக்காக கடவுள் பேராவலோடு இயங்குகிறார். அதற்கு அவர் அளிக்கும் அருளோ மேலானது என மறைநூல் சொல்வது வீணென நினைக்கிறீர்களா? ஆகவே சிறுகுற்றோரே அவர் இகழ்ச்சியுடன் நோக்குகிறார். தாழ்நிலையில் உள்ளவர்களுக்கோ கருணை காட்டுவார் என்று மறைநூல் உரைக்கிறது. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஸோ தாழ்நிலை இருக்கின்ற அவர் வந்து இந்த ஆணவக்காரர்களை அவர் வந்து மதிக்கல அப்படின்னு போடல, அவர் வந்து முக்கியத்துவம் கொடுக்கலன்னு போடல, அவர் எதிர்க்கின்றார். அது வந்து நமக்கு உள்ள ஒரு அச்சம் இருக்கணும். அவர் தாழ்ச்சி இருக்கிறவங்க வந்து ஒரு பொறுத்து கொள்கின்றார் அப்படின்னு சொல்லல, உயர்த்துவார், அவர் கிருபை தருவார் அப்படின்னு போடுற, நமக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு போடுற. புனித தாமஸ் அகஸ்டினார் அவர் சொல்லுவார், இந்த ஆணவம் தான் தூதர்களை சாத்தானாக மாற்றிச்சாமா, தாழ்ச்சி தான் மனிதர்களை தூதர்களாக மாற்றக்கூடிய ஒரு கிருபை அப்படின்றது இந்த தாழ்ச்சி அப்படின்றது. நம்ம எப்படி இயேசுவாண்டவர் ஒரு சின்ன அப்பத்தில் வடிவில் அவர் வருகின்றாரோ, அவரையே தாழ்த்தி கொள்கின்றாரோ, நம்ம தாழ்த்தி கொள்ள தயாரா? அப்படின்னா நம்ம தாழ்ச்சி அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னு நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். சில பேர் நம்ம வந்து தாழ்ச்சி அப்படின்றத நம்ம சில தவறாக புரிந்து கொள்கின்றோம். முதல்ல தாழ்ச்சினா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கணும். நம்ம ஆணவம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா,
நம்ம எந்த அளவுக்கு வந்து நமக்கு ஆண்டவர் கொடுத்த திறமையை விட அதிகமாக இன்னும் வந்து பெட்டரா நம்மளை வந்து மற்றவங்க யோசிக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறது. தாழ்ச்சி அப்படின்றது போதும், எல்லா மகிமையும் கடவுளுக்கே அப்படின்ற சிந்திக்கின்ற ஒரு எண்ணம் தான் இந்த தாழ்ச்சி அப்படின்றது. நம்மளையே சில பேர் எப்படி யோசிப்பாங்கன்னா, நம்மளையே வெறுக்கிறது அப்படின்றது அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. ஆண்டவர் கொடுத்த ஆசிர்வாதங்களை இல்ல அப்படின்னு சொல்றது கிடையாது தாழ்ச்சி. அது வந்து நன்றி இல்லாத ஒரு எண்ணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாவியா அந்த பயனற்ற, ஐ மீன் என்ன சொல்லணும்னா, ம், அந்த மத்தேயு 25:30 கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம தியானிச்சோம். அவர் என்ன செய்யறாரு? அவர் அந்த தாளந்தை எடுத்து குழியில போட்டுறாரு, புதைச்சு வச்சிடுறாரு. அது மாதிரி இல்ல, அது மாதிரி கிடையாது. நம்ம கொடுக்கிற கடவுள் கொடுத்திருக்கின்ற ஆசீர்வாதங்களை புரிந்து கொள்ளணும். அவருடைய மகிமைக்காக, கடவுளுடைய மகிமைக்காக பயன்படுத்துவதெல்லாம் அதுல வந்து கடவுள் மகிமைப்படுத்துவதில் தான் வந்து அவருக்கு அதுதான் தாழ்ச்சி அப்படின்றது. நம்ம வந்து நான் முட்டாளு அப்படின்னு சிந்திக்கிறது தாழ்ச்சி கிடையாது. சில பேர் அந்த மாதிரி தவறா யோசிப்பாங்க. நான் முட்டாள் அப்படின்னு சிந்திக்கிறது அப்படின்றது நமக்கு கொடுத்த அது வந்து ஒரு விதமான தவறான எண்ணம், ஃபால்ஸ் ஹியூமிலிட்டின்னு சொல்லுவாங்க, போலியான ஒரு தாழ்ச்சி. ஆனா ஆஹ், ம், எனக்கு ஆண்டவர் கொடுத்த வரங்கள் கடவுள்கிட்ட இருந்து வருது. எனக்கு அது ஆஹ், நான் என்கிட்ட இருந்து அது வரல. ம், அவர் அது மற்றவர்களுடைய நலனுக்காக நான் அதை பயன்படுத்தணும் அப்படின்ற எண்ணத்தில் வாழ்வதுதான் உண்மையான தாழ்ச்சி அப்படின்றது. சுயநலமாக வாழ்வது கிடையாது, அது ஆணவம். சரிங்களா? ஸோ ஆணவம் என்ன சொல்லும்? இந்த இந்த வரங்கள்லாம் வந்து எந்து ம், எனக்கு அந்த மகிமை சேரணும், நான் உன்னை விட வந்து மேலான ஒரு ஆளு, எனக்கு அந்த மதிப்பு வரணும் அப்படின்றது. என்ன என்ன எல்லாரும் பாராட்டணும், எனக்கு எல்லாரும் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றது ஆணவம். நான் வந்து பேர் எடுக்கணும், நான் வளரணும். ஆஹ் ஆஹ் என்னுடைய ஆனா தாழ்ச்சி அப்படின்றது அதோட வித்தியாசம் நீங்க பார்க்கணும். இது பல நேரத்துல இந்த சிந்தனையே வந்து சாத்தா மனசுல எடுத்துருமா. பல பேருக்கு வளர்ச்சிக்கு தடையாக இருக்கின்றது இதுதான். என் வளர்ச்சிக்கு பல நேரத்துல தடையாக இருந்தது இதுதான். நம்ம தாழ்ச்சி அப்படின்றது பானமம் நான் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கலனா, நம்ம வரங்கள் எல்லாம் கடவுள்கிட்ட இருந்து வருகின்றது. நான் கடவுளுக்காக பயன்படுத்துவேன். ம்? நான் மற்றவர்களிடம் மேலான்றது கிடையாது, அவருடைய இரக்கத்தினால் இதெல்லாம் நான் பெற்றிருக்கிறேன் அப்படின்ற எண்ணம் தான் முக்கியம். அதனாலதான் 1 பேதுரு 5:5 அப்படின்றதுல போட்டிருக்கும், தாழ்ச்சியின் ஆடை நமக்கு தேவை அப்படின்னு போட்டு. அது ஒரு உணர்ச்சி கிடையாது, அது ஒரு செயல், ஒரு ஆடை. 1 பேதுரு 5:5 வாசிக்கிறீங்களா? இளைஞர்களே, நீங்கள் முதியவர்களுக்கு பணிந்திருங்கள். ஒருவர் மற்றவரோடு பழகும்போது எல்லாரும் மனத்தாழ்மையையே ஆடையாய் அணிந்திருங்கள். ஏனெனில் செருக்குற்றோரை கடவுள் இகழ்ச்சியுடன் நோக்குவார், தாழ்நிலையில் உள்ளவருக்கோ கருணை காட்டுவார். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமென், பிரைஸ் தி லார்ட். அற்புதமான விஷயம். ஆடையாக அணிய ஆண்டவர் வந்து அழைக்கின்றார். இது வந்து ஒரு அவரோட அபிப்பிராயம் கிடையாது. இது ஒரு மிக முக்கியமான ஆன்மீக வாழ்வின் மிக முக்கியமான அடித்தளமான ஒரு விஷயம் அப்படின்றதுதான். ஏன்னா ஆணவம் அப்படின்றது எல்லா பாவத்துக்கும் ஒரு ஆணிவேரா இருக்கும், அடித்தளமா இருக்கும். முதல் பாவம் அப்படின்றது ஒரு கொள்ளையோ அப்படின்றதெல்லாம் கிடையாது, இந்த ஆணவமான சிந்தனை தான். ஏசாயா 14:14 சாத்தானுடைய சிந்தனை நீங்க அங்க பார்க்கலாம். ஏசாயா 14:14 வாசிக்கிறீங்களா? ஏசாயா 14:14. மேகத்திரள் மேல் ஏறி உன்னதருக்கு ஒப்பாவேன் என்று உன் உள்ளத்தில் உரைத்தாயே. இதுதான் முதல் பாவம் அப்படின்றது. சாத்தானுடைய சிந்தனை இதுதான். நம்ம பல நேரத்தில் இதை புரிஞ்சுக்கிறது இல்லை. சாத்தானுடைய சிந்தனை இதுதான். அவருக்கு ஒப்பாவேன் அப்படின்ட்டு, யாரோட உதவி இல்லாம என்னால அந்த அளவுக்கு முடியும் அப்படின்ட்டு சிந்திக்கிறது. கடவுள் தான் எல்லாம் தந்தான்ற ஒரு உணர்ச்சி இல்லாம நம்ம வாழும்போது, தாழ்ச்சி தான் உண்மையான ஒரு வளர்ச்சிக்கு இது. ஆணவம் தான் வந்து எல்லா பாவத்துக்கும் ஆணிவேர். ஏன்னா கடவுளுடைய கிருபையால தான் நான் இதெல்லாம் பெற்றிருக்கிறேன்றத உணர்வை விட்டுட்டு தாழ்ச்சி அந்த ஒரு இதை வந்து அந்த தடையை நீக்கிடும்.
அந்த ஆணவப்பட்ட இதயம் அப்படின்றது அடைந்த ஒரு இதயம். அங்க வேற யாருக்கும் இடம் கிடையாது. அவங்கதான் அவங்க அவங்க வாழ்க்கையில கடவுளாக இருப்பாங்க. மற்றவர்களை பத்தி நம்ம சிந்திக்க கூடாது. நம்மளை பத்தி நம்ம வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்கணும். அவங்க ஆணவமா இருக்காங்க, இவங்க ஆணவமா இருக்காங்கன்னு யோசிக்கிறதுக்கு பதிலா நம்ம வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்க தான் இன்னைக்கு ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ஒரு தாழ்ச்சி உள்ள உள்ளம் அப்படின்றது மற்றவர்களை பத்தி நம்ம சிந்திக்க மாட்டோம். நான் எனக்குள்ள இந்த தாழ்ச்சிக்கு ஏதாவது குறைவு இருக்கா, இன்னும் எப்படி நான் தாழ்ச்சியில வளர முடியும் அப்படின்னு. ஏன்னா ஆதாம் ஏவாளும் சிந்திச்சது அதுதான், பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. நான் அதை பத்தி பேசல. அது அஹ், அவங்களுக்கும் அந்த கனியை பார்த்தா நானும் கடவுளை போல் ஆவேன் அப்படின்ற அந்த கடவுள் அந்த ஒரு ம், ஆ, அந்த தாழ்ச்சியை இழந்தார்கள். ம். அது மிக முக்கியமான ஒரு ஆடை. அது நமக்கு அந்த ஆடை பல பேருக்கு இல்லை. தாழ்ச்சி இல்லாம நீங்க பல தூய்மையாக இருக்கலாம். ம். பெரிய வீரராக இருக்கலாம், தாராள மனதினராக இருக்கலாம். ஆனா இது எல்லாமே நம்மளையே பாராட்டிக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்துவோம். தாழ்ச்சி உள்ள நபர் கடவுளுடைய மகிமைக்காக எது செய்தாலும் கடவுளுடைய மகிமைக்காக செய்வாங்க. இதுக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்றது இயேசுவாண்டவர் சொல்ற ஒரு விஷயம், ஒரு கட்டளை. அதெல்லாம் மத்தேயு 5ல் அவர் சொல்றாரு, நீங்க தான் இந்த ஒளி, இந்த உலகத்தின் ஒளி அப்படின்னு சொல்லி அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. அதுதான் முக்கியம். மத்தேயு 5ல் 14 to 16 வாசிக்கிறீங்களா? நீங்கள் உலகுக்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். மலை மேல் இருக்கும் நகர் மறைவாய் இருக்க முடியாது. எவரும் விளக்கு ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை, மாறாக விளக்கு தண்டின் மீதே வைப்பார். அப்பொழுதுதான் அது வீட்டிலுள்ள அனைவருக்கும் ஒளி தரும். இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க. அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களைக் கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றிப் கொள்வார்கள். ஆமென். ஆமீன். விண்ணக தந்தையை போற்றி புகழணும். ஆனா பல நேரத்துல நம்ம என்ன யோசிக்கிறோம், நம்மளை போற்றி புகழணும் அப்படின்ட்டு. நம்ம செய்த நன்மை தானே, கடவுள் கிருபை இல்லாம செய்ய முடியாது அப்படின்றத நம்ம அந்த உணர்ச்சி அந்த சாத்தான் எடுத்துருவோம். நம்மளை பத்தி மட்டும்தான் சிந்திக்க வைப்பான். அதுதான் ஆணவன்றது, வேற ஒண்ணும் கிடையாது. பெரிய விஷயங்கள்லாம் கிடையாது. அதை புரிஞ்சுக்கணும் நம்ம. ம்? உண்மை, அந்த உண்மைக்கு மாறானது எல்லாம் கடவுள்கிட்ட பெற்றுட்டு எல்லாம் அப்படின்னு சொல்லி நம்ம பெருமை பாராட்டிக்கிறது அது ஒரு விதமான பாவம். அது ஒரு விதமான பாவம். நம்ம அது எப்படி நான் சாத்தாதுல ரொம்ப தந்திரமா நம்ம செய்யற தவறை நமக்கு புரியாத அளவுக்கு இந்த ஆணவம் இருக்கிற போது நமக்கு ஆணவம் இருக்கின்றதே உணர்ச்சியே இருக்காது நமக்குள்ள. அதான் சாத்தானோட தந்திரம். அந்த ஆனா தாழ்ச்சி வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதோட வருகின்ற கிருபைகள் வேற லெவல். திருப்பாடல் 25ல் 9வது வசனம், தாழ்ச்சி இருக்கின்றவர்கள் கடவுள் வழி நடத்துவார் அப்படின்னு போட்டிருக்கும். தாழ்ச்சி இருக்கின்றது ஆவியானவர் சொல்றதை கீழ்ப்படிவாங்க. தாழ்ச்சி இருக்கும் போது அந்த மாதாமாவுக்கு அந்த உயர்த்துதலே நம்ம இன்னும் ஆழங்கள் இருக்கு இதுல நிறைய. திருப்பாடல் 25:9 வாசிக்கிறீங்களா? எளியோரை நேரிய வழியில் அவர் நடத்துகின்றார், எளியோருக்கு தமது வழியை கற்பிக்கின்றார். ஆமென். ஆமீன். எளியோருக்கு அவருடைய வழியை கற்பிக்கின்றார். பல நேரத்தில் உங்களுக்கு கடவுளுடைய வழி அவர் என்ன வழி நடத்துறாரு உங்களுக்கு புரியலனா இந்த தாழ்ச்சிக்காக கேளுங்க. அவருடைய வழி நடத்து உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இந்த ஆணவத்தை விட்டு விட்டு இந்த தாழ்ச்சியின் ஆடையை போட முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு கடவுளோட வழி நடத்த உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 46 to 48 வரைக்கும் நீங்க எடுத்து வாசிச்சீங்க அப்படின்னா மாதாமா சொல்ற ஒரு விஷயம் இருக்கு. கடவுளை மகிமைப்படுத்திட்டு அவங்க சொல்லுவாங்க, எனக்கு தாழ்ச்சி இருந்ததுனாலதான் இந்த உயர்த்துதல் வந்தது அப்படின்னு சொல்லி. வாசிக்கிறீங்களா? லூக்கா நற்செய்தி 1:46 to கேட்ட 48. மரியா பின்வருமாறு கூறினார், ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேர்வகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேர் பெற்றவர் என்பார். ஆமென். ஆமீன். நம்மளால மாதாமா சிந்திக்கிறது போல் நம்மளால சிந்திக்க முடியும். நான் கடவுளுடைய அடிமை, நான் அடிமை, அவர் எது சொல்றாரும் நான் செய்வேன் அப்படின்ற ஒரு நம்மளே தாழ்த்திக்க முடியுமா நம்மளால? அது ஒரு மிகப்பெரிய கிருபை. மாதாமாட்ட ஜெபிங்க. மிகப்பெரிய ஒரு கிருபை, சாதாரண ஒரு கிருபையே கிடையாது. 52, 53 எடுத்து வாசிங்க. இன்னும் அற்புதமான
ஆழங்களை அந்த ஞானத்தை அந்த தாழ்ச்சியை பத்தி புரிஞ்சுக்கலாம். வாசிக்கிறீங்களா? அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கங்காட்டி வருகிறார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணையின்றி தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலை இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கேராய் அனுப்பிவிடுகிறார். ஆமென். ஆமென். நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா, அவரை அஞ்சி இருக்கின்றோரை அப்படின்னு அவர் சொல்றான். மாதாமா சொல்றாங்க, அஞ்சி இருக்கின்றோரை. நீதிமொழிகள் 21:4 என்ன வாசிச்சோம்? இந்த 2 விஷயங்கள், தாழ்ச்சி, அவர் மேல ஒரு அச்சம், ஒரு அஞ்சி இருக்கின்றவர். இந்த தாழ்ச்சியும் அச்சமும் இருந்தால் எல்லாம் கிடைக்கும். அதோட சேர்ந்து அனைத்தும் கடவுளுடைய திருவுளம் எல்லாம் நம்ம வாழ்க்கையில நிகழும். அவரோட வழிநடத்துதல் நமக்கு கிடைக்கும். மாதாமாவுக்கு, யோசேப்புக்கு அவங்க கடவுளுடைய வழிநடத்துதல் கிடைச்சது. நமக்கு அனைத்தும் நமக்கு அது பிற நீடு வாழ்வு, நித்திய வாழ்வு நமக்கு கிடைக்கும். எல்லா விதமான ஆசீர்வாதங்கள். இந்த தாழ்ச்சியும் அவர் மேல ஒரு பயம் இருக்கு, நமக்கு ஒரு அச்சம் இருக்கு, அவர் கீழ்ப்படியணும்னு ஒரு ஆசை இருக்கு, அவர் அடிமை நமக்கு சிந்தனை இருக்கு அப்படின்னு சொன்னா. நீதிமொழிகள் 21:4 திரும்ப வாசிக்கிறீங்களா? மேட்டிமையான பார்வை, இருமாப்பு கொண்ட உள்ளம், இவை பொல்லாரிடம் பளிச்சென்று காணப்படும் பாவங்கள். ஆமென். இல்ல நீதிமொழிகள் 21:4. 22:4 சாரி. தாழ்மை உள்ளவர்களுக்கும் ஆண்டவரிடம் அச்சம் உடையவர்களுக்கும் கிடைக்கும் பயன் செல்வமும் மேன்மையும் நீடித்த ஆயுளும் ஆகும். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். மேன்மையும் நீடித்த ஆயுளும் நமக்கு கிடைக்கும். சில பேர் அது வந்து நித்திய வாழ்வு நமக்கு கிடைக்கும் அப்படின்னு போடும். சரிங்களா? நம்ம அதை இன்னும் அப்போ நம்ம இது நடைமுறையில் நம்ம பார்ப்போம் எப்படி தாழ்ச்சியில் வளருவது அப்படின்றதெல்லாம். ஆனால் தாழ்ச்சியோட ஒரு முக்கியத்துவம், இது வந்து அடித்தளம் நமக்கு வளருறதுக்கு அப்படின்ட்டு. நமக்கு தாழ்ச்சி இல்லைன்னா நம்மளுடைய ஒரு தைரியம், நம்ம வந்து தைரியத்தோட செயல்படுற விஷயம் நபராக இருக்கலாம், அது ஆணவமாக மாறும். நம்ம தூய்மை இருக்கலாம், சில பேர் வந்து அந்த தூய்மையிலே ஒரு ஆணவம், அது வந்து நான் உன்னோட பெரிய ஆளு, நான் உன்னோட பெரிய தூய்மையான ஆளு அப்படின்ற எண்ணம் வந்துடும். தாராள மனிதராக இருப்பாங்க, ஆனா என்ன இருக்கும், அந்த ஆணவம் இருக்கும்போது எல்லாரும் இந்த தாராள மனிதரை பாராட்டணும், போட்டோ எடுக்கணும் அப்படின்ற எண்ணங்கள் தான் அதிகமா இருக்கும். எனக்கு மேடை ஏறி எனக்கு என்னை வந்து பாராட்டணும் அப்படின்ற எண்ணம் தான் அதிகமா இருக்கும், தாழ்ச்சி இல்லை அப்படின்னா. இப்போ இதுல எப்படி நம்ம வளரலாம்? முதல் படி அப்படின்றது இதுதான். நம்ம யாரு அப்படின்றத நம்ம கடவுள் பார்வையில் நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்மளையே. முதல்ல அறிவின் இதுல வந்து அதுக்கப்புறம் நம்ம உள்ளத்திற்கு நம்ம செல்லணும். சில பேர் எப்படின்னா, அவங்க யாரு, அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு திறன் கடவுள் கொடுத்திருக்கிறார் அப்படின்ற ஒரு உணர்வே அவங்களுக்குள்ள இல்ல. எந்த அளவுக்கு ஒரு திறனை கடவுள் கொடுத்திருக்கிறாரு அப்படின்ற ஒரு புரிதல் அவங்களுக்கு இல்ல. உங்களுக்கு இது என்ன சொல்லணும், அதுதான் வந்து ரோமையர் 12:3 நீங்க எடுத்து வாசிச்சீங்க, உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ரோமையர் 12:3. உங்களை விட நீங்க வந்து இருக்கிறத விட மேலான ஒரு ஆளு அப்படின்னு சிந்திச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வாசிக்கிறீங்களா? இறையருள் பெற்றவன் என்னும் முறையில் உங்களுள் ஒவ்வொருவருக்கும் நான் கூறுவது, உங்களுள் எவரும் தம்மை குறித்து மட்டும் மீறி மதிப்பு கொள்ளலாகாது. அவரவருக்கு கடவுள் வரையறுத்து கொடுத்த நம்பிக்கையின் அளவுக்கேற்ப ஒவ்வொருவரும் தம்மை மதித்து கொள்ளட்டும். ஆமேன். ஆமீன். அவர் கொடுத்த ஒரு மதிப்புக்கு ரெண்டு எடுத்துக்காட்டு நான் சொல்ல விரும்புறேன். சரிங்களா? உங்களுக்கு இது புரியறதுக்காக, ஏன்னா இது புரியணும், இது வந்து ரொம்ப அடித்தளமான ஒரு விஷயம். ஒரு 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 நபர் எப்படின்னா, இப்போ நேத்திக்கு வந்து ஒருத்தருக்காக தூத்துக்குடிக்கு போயிருந்தாங்க, சில பேருக்காக ஜெபிக்கும் போது அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம் என்னன்னா, அவர் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து அவர் ஜிம்முக்கு போறாரு. ஜிம்முக்கு போயிட்டு அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, நிறைய வெயிட்ஸ் எல்லாம் போட்டு எக்ஸசைஸ் பண்றாரு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஜிம்முக்கு போறாரு. ஆனா என்ன பண்றாரு அப்படின்னா, முன்னாடி எந்த அளவுக்கு வெயிட் எடுத்துக்கிட்டு இருந்தாரோ அந்த அளவுக்கு இப்போ வந்து வெயிட் எடுக்க ஆரம்பிக்கிறார். அவருடைய சக்தி குறைஞ்சு போயிருக்கு அப்படின்ற ஒரு உணர்வு இல்லாம இன்னும் கொஞ்சம் ஆர்வத்துல நிறைய எடுத்து வெயிட்லாம் போடுறாரு. அப்ப என்ன நடக்கும்? சரீரம் முழுசா வந்து வேதனை. சரீரம் முழுசா வேதனை. சரிங்களா? ஸோ நமக்கு உரிய ஒரு எந்த அளவுக்கு ஒரு இது இருக்கு அப்படின்ட்டு ஒரு திறன் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு நம்மளே நம்மளே தாழ்த்தி சிந்திக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ எனக்கு இருக்கிற சக்திக்கு என்னால இவ்வளவுதான் எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு புரிதலுக்கு வரணும், அவ்வளவுதான்.
நான் வந்து முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தேன், என்னால இப்பவும் அந்த மாதிரி பண்ண முடியும் அப்படின்னு நம்ம யோசிக்கக்கூடாது. ஆஹ் அது ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். இப்போ என்ன ஆச்சு அவருக்கு? அவருக்கு வந்து இந்த ரொம்ப அப்படியே மசில்லாம் ரொம்ப பிடிச்சிக்கிச்சு. ரொம்ப வந்து எக்ஸசைஸே பண்ண முடியல. அப்புறம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் திரும்ப போகலாம் அப்படின்ட்டு யோசிக்கிறார். ஸோ அப்போ கொஞ்சம் லைட் வெயிட்டா எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எடுத்துக்காட்டுக்கா. இன்னொருத்தர், அவருக்கு வந்து சில பல விஷயங்கள், சில பிரச்சனைகள்லாம் இருக்கு. அவர் திருமணத்திற்காக வந்து அவரு முயற்சி எடுக்கிறாரு. ஆனா வந்து அவருக்குடைய நிலை, அவர் வந்து என்ன யோசிக்கிறாருன்னா, ரொம்ப ரொம்ப என்ன சொல்லணும்னா, ரொம்ப அழகான ஒரு பொண்ணு வேணும் அப்படின்ற மாதிரி அவருக்குள்ள பல, ஐ மீன் அந்த மாதிரி எண்ணங்கள். சரிங்களா? அந்த கரெக்டான எண்ணத்திற்கு வரணும். கடவுள் கொடுத்த ஒரு கிருபைக்கு ஏற்றபடியான, நமக்கு ஒருத்தருக்கு ஒரு ஒரு விதமா அவர் கொடுத்திருப்பார். அவருடைய ஆசைகள் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு கனவு உலகத்திற்கெல்லாம் செல்லக்கூடாது. சரிங்களா? 1 கொரிந்தியர் 4:7 வைத்து நம்ம வந்து யோசிக்கணும். நம்ம கொடுத்த ஆண்டவர் கொடுத்த கிருபைகளை அது ஒரு உண்மையில் இருக்கணும். சில பேர்லாம் வந்து எப்படின்னா, எனக்கு பெரிய திறன் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. என்னால அது செய்ய முடியும், இது செய்ய முடியும், அப்படியே பெரிய கனவு கோட்டையெல்லாம் கட்டுவாங்க. ஆனா நடைமுறை வாழ்க்கையில பெருசெல்லாம் அவங்களால சாதிச்சிருக்க முடியாது. சரிங்களா? அதனால கனவு கோட்டைகளை பத்தியில உண்மையில் நம்ம இருக்கிற நபர்களாக இருக்கணும். நம்மளுடைய திறனை நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கணும். அதுக்கேற்றபடி நம்ம செயல்படணும். 1 கொரிந்தியர் 4:7 வாசிக்கிறீங்களா? நீங்கள் நீங்கள் மற்றவர்களை விட உயர்ந்தவர்கள் என்று சொன்னவர் யார்? உங்களிடமுள்ள அனைத்தும் நீங்கள் பெற்றுக்கொண்டவை தானே. பெற்றுக்கொண்டும் பெற்றுக்கொள்ளாதது போல் பெருமை பாராட்டுவது ஏன்? ஆமேன். ஆமேன். ஸோ எல்லாம் நம்ம பெற்றுக்கொண்டதுதான். அந்த ஒரு உணர்வு இருந்தாலே பல பிரச்சனைகள் வராது நம்ம வாழ்க்கையில். இந்த ஆணவத்தின் பிரச்சனை பல விதத்துல வர காரணம், நம்ம எல்லாம் கடவுள்கிட்ட பெற்றுக்கொண்டோம் அப்படின்ற ஒரு உணர்வு நமக்கு பல நேரத்துல இல்ல. சில நேரத்துல பல நேரம் நம்ம என்ன செய்வோம்னா, நம்மளை விட மோசமா இருக்கிறவங்க ஆன்மீகத்திலயா இருக்கலாம், பொருளாதாரத்திலயா, நம்ம வந்து அதை கம்பேர் பண்ணுவோம். ம்? ஆனா நம்ம யாரோட ஒப்பிட்டு பார்க்கணும்? நம்மள தாழ்நிலையில இருக்கிறவங்க கிடையாது. இயேசுவாண்டவர் யாரோட ஒப்பிட்டு பார்க்க சொன்னாரு? எப்படி விண்ணக தந்தை தூய்மையாக இருக்கோ, அவர் நிறைவானவராக இருக்கிறார், அவரை போல் நீங்க மாறணும் அப்படின்னு தான் அவர் சொல்றாரு. பவுல் சொல்றாரு, நான் வந்து எப்படி இருக்கணும் அது மாதிரி வந்து நான் கிறிஸ்துவை போல் இருக்கிறேன், அது மாதிரி நீங்க இந்த மாதிரி இருங்க அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? அதுக்கு வந்து இயேசுவாண்டவருடைய மனநிலை நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தேவை. 2வது படி அப்படின்றது இதுதான். அவருடைய மனநிலைக்கு நம்ம வரணும். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 5-7 வாசிக்கிறீங்களா? பிலிப்பியர் 2வது அதிகாரம் 5-7. கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலையே உங்களிலும் இருக்கட்டும். கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையா இருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இது 2வது நீங்க விஷயத்த புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இயேசுவாண்டவர் எந்த அளவுக்கு அவர் வந்து முழுமையும் கடவுளாக வாழ்ந்தார்ன்றது மட்டும் கிடையாது, முழுமையும் ஒரு மனிதனாகவும் வாழ்ந்தார். ஆனா அவர் அந்த அளவுக்கு வல்லமை நிறைந்தவராக இருந்தார். முழுமையாக எல்லாருடைய பாராட்டையும் அவர் பெற்றிருந்தாலும் அது வந்து கம்மியா இருக்காது. அந்த அளவுக்கு வந்து பாராட்டுக்குரியவர் அவர். ஆனா அதையெல்லாம் மாத்தி வச்சு, அவர் ஒரு துணியை எடுத்து அவர் வந்து ஒரு பணியாளன் அடிமையை போல் காலை துடைப்பதற்கு அவர் தயாராக இருந்தார். சிலுவை ஏற்றுக்கூட அந்த அளவுக்கு ஒரு தாழ்ச்சி நமக்கு யாருக்காவது வர முடியுமா எனக்கு தெரியல. ஆனா ஆஹ் அந்த அந்த அளவுக்கு தாழ்ச்சிக்கு வரலாம். அந்த தாழ்ச்சியை நம்ம வந்து சிந்திச்சு தியானிச்சு அந்த தாழ்ச்சியை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியாக கனியாக தர முடியும் அப்படின்னா, ம், நம்ம செய்யற தவறு என்ன அப்படின்னா, எனக்கு உரிய விஷயம் என்ன, என் குடும்பத்திலயா இருக்கலாம், நம்ம வேலை செய்யற இடத்துலயா இருக்கலாம், எனக்கு ஏன் அந்த பாராட்டு கிடைக்கல, என் வாய்ப்பு நேரம் வந்துருச்சு, எனக்கு இன்னும் இந்த ப்ரமோஷன் கிடைக்கல, எனக்கு இந்த வர வேண்டிய ஆசீர்வாதம் கிடைக்கல, இந்த சூழ்நிலையில இயேசு ஆண்டவர் என்ன செய்வார் அப்படின்னு மட்டும் யோசிங்க. அவர் வந்து அந்த பரிசேயர்கள் சதுசேயர்கள் எல்லாரையும் விட, வரி தண்டுவர் எல்லாரையும் விட அவர் வந்து மேன்மையானவர். ஆனா அவரு மேன்மையான இடத்துல அவர் தேர்ந்தெடுக்கல. எனக்கு இது கிடைக்கல அது கிடைக்கலன்னு அவர் புலம்பி நீங்க பார்த்துருக்கவே மாட்டீங்க. நம்ம இயேசு ஆண்டவரை போல் செயல்பட நம்ம தயாராக இருக்கிறோமா? அப்பதான் இயேசு ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம.
பாலை இப்போ பாலைவனத்தில் இப்போ இணைச்சட்ட நூல் 8வது அதிகாரம் 2வது வசனத்துல அவர் சொல்லுவாரு. 3வது விஷயம் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, சில கஷ்டமான இக்கட்டான சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில கடவுள் அனுமதிப்பார். நம்மள என்ன சொல்லணும்னா ரொம்ப சோதிக்கிற மாதிரி இருக்கும். நேத்தி கூட வந்து சில சூழ்நிலைகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. அது நம்மள தாழ்ச்சி கொண்டு வரதுக்காக, இன்னும் தாழ்ச்சியில அப்பதான் தாழ்ச்சி இருந்தா அவரால் உயர்த்த முடியும். அதுக்காக தான் அந்த நேரத்தில் நம்ம வந்து கோவப்படுறதுனாலயோ நம்ம வேதனைப்படுறதுனாலயோ நம்மளால வந்து வளர முடியாது. அந்த சோதனையை நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. பல நேரத்தில் நம்ம செய்யற மிகப்பெரிய தவறு இதுதான். ஆண்டவரே, இந்த வேதனைகள் வழியாக, இந்த சோதனைகள் வழியாக, இந்த நீங்க என்ன சொல்லித்தர விரும்புறீங்க அப்படின்றத நம்ம கேட்கறதுக்கு பதிலா நம்ம உணர்ச்சிகளுக்கு அடிமைப்பட்டு நம்ம ரொம்ப சோர்வடைஞ்சிடறோம். நேத்திக்கு ஆண்டவர் கிருபையால அந்த அளவுக்கு சோர்வுக்கு போகாம ஆண்டவர் காத்து கொண்டார். இணை சட்ட நூல் 8:2 வாசிக்கிறீங்களா? உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் பாலைநிலத்தில் உங்களை கூட்டி சென்ற எல்லா வழிகளையும் நினைவில் கொள்ளுங்கள். அதன் மூலமே அவர் உங்களை எளியவராக்கினார். அவர் தம் கட்டளைகளை நீங்கள் கடைபிடிப்பீர்களோ மாட்டீர்களோ என உங்கள் உள்ள சிந்தனையை அறிந்து கொள்ளவும் சோதித்தார். ஆமென். ஆமீன். அந்த தாழ்ச்சிக்கு வரணும். தாழ்ச்சி இருந்தால்தான் அந்த உயர்வு, தாழ்ச்சி இருந்தால்தான் அந்த மேலான ஆசீர்வாதங்கள் நம்ம பெற முடியும். அப்பதான் நம்ம கடவுளுடைய பிள்ளைகள். அப்பதான் நம்ம இயேசு ஆண்டவரை போல் வாழ்றோம். அடுத்த வாட்டி நடைமுறை வாழ்க்கையில என்ன செய்யணும்? அடுத்த வாட்டி சில பேர் உங்களை திருத்துறாங்க. நீ இந்த மாதிரி செய்யாத, ஏன் இந்த மாதிரி செய்ய, நீ அந்த மாதிரி செய்ய அப்படின்னு சொல்லுங்க. பொறுமையாக இருக்க கற்றுக்கொள்ளுங்க. நன்றி, நீங்க சொல்றது சரியாக இருக்கலாம் அப்படின்னு ஏற்றுக்கொள்ளுங்க. நம்ம பல நேரத்துல வந்து யாராவது நம்ம திருத்துனாங்க அப்படின்னு சொன்னா நமக்கு பிடிக்காது. நமக்கு ஏற்றுக்கொள்ளுக மனப்பான்மை நமக்கு பல நேரத்துல இருக்காது. 4வது படி நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா 1 பேதுரு 5வது அதிகாரம் 5, 6. இந்த தாழ்ச்சியின் ஆடையை நம்ம போட்டுக்கணும். நம்ம ஊர் செயலும் தாழ்ச்சியில இருக்கணும். 1 பேதுரு 5, 6 வாசிக்கிறீங்களா? இளைஞர்களே, நீங்கள் முதியவர்களுக்கு பணிந்திருங்கள். ஒருவர் மற்றவரோடு பழகும் போது எல்லாரும் மனத்தாழ்மையை ஆடையாய் அணிந்திருங்கள். ஏனெனில் செருக்குற்றோரை கடவுள் இகழ்ச்சியுடன் நோக்குவார், தாழ்நிலையில் உள்ளவர்களுக்கோ கருணை காட்டுவார். ஆகையால் கடவுளுடைய வல்லமை மிக்க கருத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள். அப்பொழுது அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். நல்லா நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இந்த பேய்கள் ஓடுறது ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகிடும். போ அப்படின்னு சொன்னால் போயிடும் அது பாட்டு. ஆனால் அந்த நம்மளையே தாழ்ச்சி அப்படின்றது ஒரு முடிவு. அது உள்ளத்துல இருந்து வர உணர்வா நம்ம பல நேரத்தில் சிந்திச்சுக்கிறோம். ஆனால் அது அப்படி கிடையாது. நம்ம எடுக்கிற முடிவு, நீங்க எப்படி இந்த சூழ்நிலையை ஏற்றுக்கொள்ள போறீங்க அப்படின்றது. அது ஒரு நடைமுறை வாழ்க்கை, அது ஒரு வரம் கிடையாது. இந்த அசுத்த ஆவிகளை ஓட்டுற மாதிரியோ அந்நிய பாஷை மாதிரி காட்சிகள் மாதிரி ஒரு வரம் கிடையாது. அது வரங்கள் கொடுத்தால் கொடுத்தபடி அது எடுக்க மாட்டார் அவர். ஆனா இந்த தாழ்ச்சி அப்படிங்கிறது ஒரு கனி. அவரோடு சேர்ந்து இருக்கும்போது, ஆவியானவரோடு சேர்ந்து இருக்கும்போது வர விஷயம். ஒரு ஆடையாக ஒரு பணியாளனாக இயேசு ஆண்டவர் வந்தார். மாதமா பணியாளர் இப்போ இருந்தாங்க. அது மாதிரி நம்ம இருக்கிறதுக்கு நீங்க தயாரா? அதுல வந்து இன்னும் இந்த பணியாளனாக இந்த 7 விஷயங்கள் நம்ம இன்னைக்கு சிந்திப்போம். இதோட சேர்ந்து ஒரு 7 விஷயங்கள். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, மற்றவர்களை உங்க நீங்க பார்வையால பார்க்கும்போது தீர்ப்பளிக்கின்றீர்களா? தீர்ப்பளிக்கிறதுக்கு பதிலாக அவங்களுக்காக ஜெபிக்க, அவங்கள வந்து இகழ்ச்சியோட பாக்குறீங்களா? அவங்களுக்காக ஜெபிக்கிற எண்ணத்திற்கு வரும்போது அவங்க உங்க கண்களை தாழ்த்துங்க. உடல் இச்சையோட பாக்குறீங்களா? நீங்க வந்து அவங்களுக்காக ஜெபிக்கல, அப்ப கண்களை தாழ்த்துங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நீங்க குருடா இருக்கிற மாதிரிலாம் யோசிக்கணும்லாம் அவசியம் கிடையாது. ஆனா அந்த எண்ணங்கள் வருது அப்படின்னா அந்த எண்ணங்களை சீர்தூக்கி பார்த்து ஆண்டவருக்கு ஏற்றபடியாக, இந்த சூழ்நிலை இயேசு ஆண்டவரா இருந்தாருன்னா அவர் வந்து ஜெபிச்சிருப்பார். அந்த ஒரு எண்ணத்திற்கு வர 2வது விஷயம், தாழ்ச்சியாக இருக்கிற நபர்கள் வந்து அந்த ஒரு மற்றவங்க பேசுறாங்கன்னா பேசுறதுக்கு நம்ம விடணும். சில நேரத்தில் நம்ம பேசுறதுக்கு அனுமதிக்கிறது கிடையாது. நம்ம அமைதியாக இருப்பது கிடையாது. அமைதி வந்தாலே உடனே நம்ம ஏதாவது பேசிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் நமக்குள்ள. நமக்கு அமைதியா இருக்கவே பிடிக்காது. சில தாழ்ச்சி இருந்தால் இந்த அமைதி இருக்கும். 3வது விஷயம்,
ஆ, க- ஆ, எல்லாம் பேசியிருப்பாங்க, பேசி முடிச்சிருப்பாங்க. கடைசியில் நான் சொல்றதுதான் சரி அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம நம்ம பேசி ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். நல்ல இடத்தை போயிட்டு நம்ம பிடிச்சிக்கணும் அப்படின்ற ஒரு இது இருக்கும். பந்தியில முதலா நம்ம போய் உக்காந்துடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். நமக்கு பிடிச்ச உணவு தான் நம்ம வீட்டில் செய்யணும். மற்றவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நம்ம வந்து பெருசா வந்து முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். விட்டு கொடுக்கின்ற எண்ணம் நமக்கு சின்ன சின்ன விஷயங்கள்லயே இருக்காது. இன்னைக்கு கூட நான் விருப்பப்பட்டது செய்யலையா அப்படின்னு தான் நம்ம யோசிப்போம். 4வது விஷயம் அப்படின்றது, ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அனுமதிச்சிருக்கின்ற நபர்களுக்கு நீங்க கீழ்ப்படியணும். ஆணவம் இருக்கிறவங்களுக்கு கீழ்ப்படிய முடியாது. தாழ்ச்சி தாழ்ச்சி ஒரு ஆடையாக போடும்போது கீழ்ப்படிதல் முதல் விஷயமா நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம். தாய் தந்தையருக்கு, நீதியான விஷயங்களுக்கு, நீங்க வேலை செய்யற இடத்துல உங்க பாஸா இருக்கலாம், உங்க குருத்துவராக இருக்கலாம். ம்? சட்டத்துல இப்போ பைக் ஓட்டுறீங்க, அந்த அந்த சட்டத்துக்கு கடைப்பட்டு சில பேர் டாக்ஸ்ல வந்து ஏமாத்துவாங்க. அது நம்மளே நீதிகரிப்போம். நான் மட்டும் தான் ஏமாத்துறேன், வேற யாரும் ஏமாத்தலையா அப்படின்ற மாதிரி. 5வது விஷயம் இங்க வந்து நம்ம பாவ சங்கீர்த்தனம். ஏன்னா பாவத்தின் சில பேருக்குலாம் பாத்தீங்கன்னா வந்து அவங்களாம் பாவ சங்கீர்த்தனம் வந்து வருஷத்துக்கு வருஷ கணக்குல 5-6 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு. ம்? ஆன்மீக வழிநடத்தல நம்ம மற்றவங்கள்ட்ட கேட்கணும். சில பேர் வந்து ஆ, ஐயோ அவர்கிட்ட போனா எல்லாம் எல்லா பாவத்தையும் சொல்லிடுவாருன்னு சொல்லிட்டு ஆன்மீக வழிநடத்தலுக்கு வரமாட்டான். நம்ம தவறு செஞ்சுட்டோம் அப்படின்னு ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அந்த ஆணவம் உள்ள இருக்கு. ஆணவம் இருக்கிறவங்களுக்கு இந்த ஆன்மீக வழிநடத்தல் வர்றதுக்கு வந்து நானும் முதலா வந்து இந்த ஆன்மீகத்தெல்லாம் வரும்போது ஆன்மீக ஒரு வழிநடத்தல் ஒரு ஆள்கிட்ட போறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஆணவம் உள்ள இருந்தது. ஒண்ணுமே இல்லைன்னா கூட ஆணவம் அதிகமா இருந்துச்சு. ஆனா நேத்திக்கு வந்து ஒருத்தவங்க நான் வந்து போன இடம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ப்ரீச்சர்ஸா இருந்தாங்க. ஒரு லேடி வந்து எனக்காக ஜெபிச்சாங்க. ஆண்டவர் வந்து நிறைய அற்புதமான வெளிப்படுத்தலாம் கொடுத்தாங்க. ஆண்டவரே பேசின மாதிரி இருந்து அற்புதமா இருந்துச்சு. அது ஒரு தாழ்ச்சி, நமக்கு ஒரு தாழ்ச்சி கொடுக்கணும். திருப்பாடல் 35வது அதிகாரத்தில் 13வது வசனம். ம். நோன்பு இருப்பது தாழ்ச்சிக்கு மிக முக்கியமான விஷயம். பலவிதமான நோன்புகள் இருக்கு, அதுக்கு நான் கிளாஸ்ல எடுத்திருக்கிறேன். வாசிக்கிறீங்களா? திருப்பாடல் 35:13. நான் நானோ அவர்கள் நோயிற்றிருந்த போது சாக்கு உடுத்திக் கொண்டேன். நோன்பிருந்து என்னை வருத்திக் கொண்டேன். முகங்குப்புற வீழ்ந்து மன்றாடினேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அமீன். பிரைஸ் தி லார்ட். நோன்பிருந்து முக குப்பர விழுந்து அவர் மன்றாடுகின்றார். நம்ம சரீரத்தை அளவுக்கு நம்ம தாழ்ச்சி வரணும் அப்படின்னு கூட கடவுள் எதிர்பார்ப்பாரு. அந்த தாழ்ச்சி நம்ம முழுவதும் மனது, இதயம், ஆன்மா, சரீரம் முழுவதிலையும் வந்து அந்த ஒரு தாழ்ச்சி நம்ம வந்து நோன்பு இருந்து தாழ்ச்சி முழுமையும் நம்ம தாழ்ச்சி வேணும். ஆறாவது ஆறாவது விஷயம் அப்படின்றது சிந்திக்க வேண்டியது லூக்கா நற்செய்தி 14:10. நீங்க வந்து நம்ம என்ன யோசிப்போம், பாராட்டணும், நம்ம வந்து முன்னாடி கொண்டு வந்து உட்கார வைக்கணும் அப்படின்னு சொல்லி. லூக்கா நற்செய்தி 14:10 எடுத்து வாசிச்சீங்க அப்படின்னா உண்மையா நீங்க வந்து அது உண்மையா உள்ளத்திலிருந்து ஆசைப்படணும். நமக்கு வந்து அதிகமான ஒரு பெருமையோ பாராட்டோ, சில பேர் வந்து பத்திரிக்கையில பேர் போடல அப்படின்னு சொல்லி டிவைன் ரிட்ரீட் தியான இல்லத்துல வந்து புலம்புறவங்கள நான் பார்த்துருக்கிறேன். என் பேரை போடல, என் பேருக்கு அப்புறம் என் டிகிரியை போடல, அதை பண்ணல இதை பண்ணலன்னு சொல்லி நிறைய. ஏன்னா நம்ம தான் அங்க பெருசு. கடவுள் கடவுளுக்கு வந்து அங்க மகிமை சேர்ந்ததா மட்டும் நம்ம சிந்திச்சா போதும். நம்ம வந்து குறைவாக ஆனாதான் நம்ம கடவுள் நம்மளால வளர முடியும். உண்மையான வளர்ச்சி அங்க அது தடையா நிக்கிறது இதுதான். லூக்கா நற்செய்தி 14:10 நீங்கள் வாசிக்கிறீங்களா? ம். நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கும் போது போய் கடைசி இடத்தில் அமருங்கள். அப்பொழுது உங்களை அழைத்தவர் வந்து உங்களிடம், நண்பரே, முதலிடத்திற்கு வாரும் என சொல்லும் பொழுது உங்களுடன் பந்தியில் அமர்ந்திருப்பவர்கள் யாவருக்கும் முன்பாக நீங்கள் பெருமை அடைவீர்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். இது இடத்தை எடுத்துக்கிறதுன்றது மட்டும் கிடையாது. எந்த விதமான மரியாதை உங்களுக்கு கிடைக்குது, அதுலயும் வந்து தாழ்ந்த ஒரு இடத்தை எடுத்துக்கோங்க அப்படின்றார். ஆனா பல நேரத்துல அந்த எண்ணம் நமக்கு இல்ல. நமக்கு கடவுள் மகிமைப்படுத்தணும், நம்ம நம்ம தான் வந்து அங்க சிலையாக நிக்கிறோம். அப்போ நம்மளை பத்தி தான் அதிகமா நம்ம சிந்திப்போம். யார் அதிகமா நீங்க நேசிக்கிறீங்க அவங்கள பத்தி அதிகமா சிந்திப்பீங்க. எனக்கு இப்ப என் பேரு இது பண்ணல, எங்க கடவுள் அங்க மகிமைப்படுத்தப்பட்டாரா, எனக்கு அது போதும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு வரும்போதுதான் உண்மையான தாழ்ச்சி. அதுதான் 7வது கடைசியான ஒரு விஷயம் அப்படின்றது இதுதான். நீங்க செய்யற வேலைகள்
சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தாழ்மையான வேலைகள்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. தாழ்மையான வேலைகள்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. வீட்டில் கூட்டணும், பெருக்கணும், எடுத்துக்கவே மாட்டாங்க. அது வந்து அதுக்கெல்லாம் அதெல்லாம் என் வேலை கிடையாது. அது வந்து அப்படியே வேலை செஞ்சாலும் மற்றவங்க பார்க்கணும், அதை பாராட்டணும். அவங்களெல்லாம் பாராட்டிட்டாங்க, என்ன பாராட்டலை. அப்படியே அது வந்து உதவி செய்யும் போது மற்றவங்க பாராட்டுக்காக கிடையாது. என் விண்ணக தந்தை என்னை பார்த்துட்டு இருக்கிறாரு, அவருடைய பாராட்டு எனக்கு போதும். அது மாதிரி தான் இயேசு ஆண்டவர் செய்தது எல்லாமே, அனைத்து விஷயங்களும். நான் சமாரிய பெண்ணுகிட்ட பார்த்து நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், எல்லாரும் என்ன பாராட்டுறாங்களா, அதெல்லாம் அவர் பார்க்கல. விண்ணக தந்தை பார்த்துட்டு இருக்கிறாரா, அதுதான் அவர் பார்த்தாரு. நீங்க எதை பார்த்துட்டு, எந்த எந்த பாராட்டை பார்த்துட்டு நீ வந்து மற்றவங்களை எல்லாரும் பாராட்டட்டும், ஏன்னா என்ன எனக்கு பாராட்டு வேண்டாம், என் விண்ணக தந்தை என்னை பாராட்டுறாரா, அந்த எண்ணம் மட்டும் இருக்கா உங்களுக்கு? அப்பதான் உண்மையான தாழ்ச்சி. அதுதான், அதை ஆசைப்படணும். சரிங்களா? ஸோ தாழ்ச்சி அப்படின்றது இன்னொரு விஷயம் இருக்கு. தாழ்ச்சி, அவமானங்கள், சில அவமானங்கள் வரும்போது நம்ம அவமானங்கள் தேடி செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்களா? இந்த இந்த இடத்துக்கு போனா நம்மளை அவமானப்படுத்துவாங்க அப்படின்ற சில சூழ்நிலைகள் இருக்கலாம், நம்ம தேடி செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா சில அவமானங்கள் வாழ்க்கையில வரும்போது நீங்க வந்து அமைதியா இருக்கிறீங்களா, அது ஒரு மிக சிறந்த மருந்து. நம்ம வாழ்க்கையில ஆணவம் இருக்கு அப்படின்னு சொன்னா மிக சிறந்த மருந்து. சரிங்களா? நம்ம வளருவதற்கு மிக சிறந்த மருந்து அப்படின்றது. ஆண்டவரே, உங்க உதவி இல்லாம இதெல்லாம் என்னால செய்ய முடியாது. நீங்க எல்லா நாளும் செஞ்சுட்டு இருக்கிற விஷயமா இருக்கலாம், எல்லா நாளும் வந்து, ஆனா இதை அறிக்கை இடுங்க. உண்மையான தாழ்ச்சி இருக்கிற நபர் எல்லா நாளும் கடவுளுக்கு நன்றி செலுத்துற நபரா இருப்பாங்க. ஏன்னா எல்லா நாளுமே ஒரு வரமாக பார்க்குற நபரா இருப்பாங்க. சரிங்களா? இப்போ தோல்வியை சந்திக்கும் போது, இயலாமை, சில பாவங்களை திரும்ப திரும்ப விழுந்துட்டு இருப்பீங்க, அதுமே உங்களுக்கு தாழ்ச்சிக்கு வளர ஒரு விஷயமாக இருக்கும். உங்களுக்கு கடவுள் அது ஒரு கருவியாக பயன்படுத்துவார். உங்களுக்கு பொருளாதார சில பிரச்சனைகளாக இருக்கலாம், அது வழியாக கடவுள் அது தாழ்ச்சிக்காக அதை பயன்படுத்துவார். உங்களை சில பேர் மதிக்காத ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம், அந்த இடத்துல உயர்வு அவர் தருவார். ஆனா நீங்க எதிர்பார்க்கிற நேரத்திலேயா இருக்காது. ஆண்டவரே, இது வந்து எனக்கு ஒரு தாழ்ச்சிக்காக என்னை வந்து பயன்படுத்துறீங்க, நான் வந்து இதை ஏற்றுக்கொள்கின்றேன் அப்படின்ற மனநிலை, இயேசுவே நன்றி அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொண்டு பாருங்க. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கும். மிக முக்கியமான ஒரு வசனத்தோட நான் முடிக்க வந்து விரும்புறேன். மீகாவின் புத்தகம் 6வது அதிகாரத்துல 8வது வசனம். இன்னைக்கான உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் இதுதான். ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்ன? நீதியோடு, இரக்கத்தோடு, தாழ்ச்சியுடன் நடங்கள் அப்படின்றது. வாசிக்கிறீங்களா? மீகா எத்தனைங்க பிரதர்? பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். 6:8. ஓ மானிடா, நல்லது எது என அவர் உனக்கு காட்டியிருக்கின்றாரே. நேர்மையை கடைபிடித்தலையும் இரக்கம் கொள்வதில் நாட்டத்தையும் உன் கடவுளுக்கு முன்பாக தாட்சியோடு நடந்து கொள்வதையும் தவிர வேறு எதை ஆண்டவர் உன்னிடம் கேட்கின்றார்? ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஸோ இது ஒரு நாள் செய்கிற ஒரு விஷயம் கிடையாது, அன்றாட நாள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். சின்ன சின்ன விஷயங்கள்லையும் நம்ம அந்த தாழ்ச்சிக்காக, அந்த கிருபைக்காக நடனம். மாதாமா கிட்ட ஜெபிங்க, அந்த கிருபை உங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு தியானித்த விஷயங்களும் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா? சொல்லுங்க. இயேசுவே நன்றி. ஹalleluya. praise the lord. praise Jesus. thank you Jesus. ரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரே, தூய்மையாக்கும் விடுதலை தாரும், அனைத்து மனக்கட்டு உடைக்கப்படுது ஆண்டவரே. bind and cast every unclean spirit from the mighty name of Jesus. Mother Mary, intercede for us. Hail Mary, full of grace, the Lord is with thee. Blessed are you amongst women, blessed is the fruit of thy womb, Jesus. ரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரே, எங்களோட ஒருபாடும் எங்களை வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம். ஆமென். இன்னைக்கு நம்ம திரும்பவும் நம்ம வந்து தொடக்க நூல் 38வது அதிகாரம் தியானிப்பதற்கு முன்னாடி 37வது அதிகாரத்துல கடைசி பகுதியை மட்டும் நம்ம தியானிச்சுட்டு அதுக்கு போவோம். எப்படி யோசேப்பு இப்போ அவருடைய சகோதரர்கள் பாவத்திற்கு மேல் அவங்க வந்து பாவத்தை அடுக்கிக்கிட்டே ஆக்சுவலா போறாங்க. பாவத்திற்கு மேல் பாவம்.
நீங்க வந்து அதை நல்லா அவங்களோட வாழ்க்கையை சீர்தூக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நீதிமொழிகள் 28ல 13வது வசனம். நீதிமொழிகள் 28ல 13வது வசனம் வாசிக்கிறீங்களா? தம் குற்றப்பழிகளை மூடி மறைப்பவரின் வாழ்க்கை வளம் பெறாது. அவற்றை ஒப்புக்கொண்டு விட்டுவிடுகிறவர் கடவுளின் இரக்கம் பெறுவர். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். இப்போ சகோதரர்கள் என்ன செய்யறாங்க? அவங்க அப்பா கிட்ட இருந்து வந்து அதை மறைக்கின்றார்கள். யாக்கோபு எப்படி அவருடைய அப்பாவை வந்து ஏமாற்றும் போது எந்த விதத்தில் இருட்டில் வைத்து ஏமாத்துகின்றார். தாய் தந்தையை வந்து நம்ம ஏமாற்றும் போது நம்ம என்னது கடவுளுக்கு எதிரான ஒரு பாவம் அப்படின்றது பல நேரத்தில் நமக்கு தெரியல. சில பேர்லாம் பல பேருக்கு ஜெபிக்கும் போது நம்ம பார்த்துருக்க ஒரு விஷயம், அவங்க தாய் தந்தையின் கண்ணீர் அங்க வந்து அவங்க தலையில வந்து ஒரு சாபமாகும். கடவுளுடைய கிருபை இறங்காம இருப்பதற்கு அது ஒரு மிகப்பெரிய தடையாக இருக்கின்றதை நான் பார்த்திருக்கேன். சீராக்கின் புத்தகம் 3வது அதிகாரம் 16, 17 எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு தந்தைக்கு எதிராக செய்யற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு எதிரான பாவங்கள் அப்படின்ட்டு, தாய் தந்தைக்கு எதிரான செய்யற விஷயங்கள் கடவுளுக்கு எதிரான பாவங்களாக போடப்பட்டிருக்கும். வாசிக்கிறீங்களா? 16, 17. தந்தையரை கைவிடுவோர் கடவுளை பழிப்பவர் போலாவர். அன்னையருக்கு சினமூட்டுவோர் ஆண்டவரால் சபிக்கப்படுவர். குழந்தாய், நீ செய்வது அனைத்தையும் பணிவோடு செய். அவ்வாறாயினும் கடவுளுக்கு உகந்தோர் உனக்கு அன்பு காட்டுவர். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். இது 16, 17 பார்த்தீங்கன்னா கடவுளை சபிக்கின்றோர். ஏன்னா கடவுளுக்கு எதிரான இதெல்லாம் வந்து பாவங்கள். தாய் தந்தைக்கு எதிராக அவதான் வந்து இப்போ இங்க செஞ்சிருக்கிறாங்க. அது நமக்கு வந்து தாய் தந்தை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது மனுஷனாக தான் பார்க்குறோம். ஆனால் கடவுள் கண்ணிலையிலே அவங்க அது பார்வையே வேற. சீராக்கின் புத்தகத்திலேயே 3வது அதிகாரம் 7வது வசனம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வேலையானலாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு போட்டிருக்கும். வளர்ந்ததுக்கப்புறம் சில எல்லா விஷயங்களும் கீழ்ப்படியணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் நீதியான விஷயங்கள் நம்ம கீழ்ப்படிய வேண்டிய ஒரு தேவை இருக்கு. நீதியான எதிர்பார்ப்புகள் நம்ம கீழ்ப்படிய வேண்டிய ஆண்டவர் வந்து எதிர்பார்ப்பார். ஆனால் சில நீதியான விஷயங்களே வந்து பல பேர் வந்து கீழ்ப்படுகிறது இல்லை. அது வந்து அவங்க வாழ்க்கையில வந்து பிரச்சனையாக முடிகிறது. ஆனா இந்த பிரச்சனைகளும் கடவுள் பயன்படுத்துவார் நம்ம வளர்ச்சிக்காக. அதான் யாக்கோபின் வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். 20 வருடங்கள் அவர் வந்து அந்த கஷ்டப்படுறார், அந்த வேதனையோட. யோசேப்பு இறந்துட்டார் அப்படின்ற ஒரு வேதனையோட 20 வருடங்கள் அவர் வந்து அதுல கஷ்டப்படுறார். அது ஒரு சாதாரண ஒரு வேதனமா நமக்கு தோணலாம். தோணாது. அது அந்த அளவுக்கு ரொம்ப ஆழமான. ஏன்னா ராக்கேல் அவருக்கு பிடித்த பிள்ளையோட மனைவியோட, சரிங்களா, அவருக்கு எதிராக எல்லாமே வந்து போய்கிட்டு இருக்கு. எல்லாமே அவருக்கு எதிராக போய்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு சூழ்நிலையில, ஆனா அது கடவுள் வந்து அவருடைய திருவுளமாக அவர் மாற்றுகின்றார். நமக்கு எல்லாமே நம்ம வாழ்க்கையில நமக்கு எதிராக போற மாதிரி இருக்கும். ஆனா அது வந்து கடவுள் நன்மைக்காக அவர் மாற்றக்கூடியவர். நன்மைக்காக மாற்றக்கூடியவர். இப்போ சகோதரர்கள் எந்த விதத்துல வந்து இந்த யோசேப்புக்கு பொறாமையில் செய்தார்கள் அப்படின்றது, இந்த பொறாமையில் இந்த கோபம் வெறுப்பாக நம்ம உள்ளத்தில் நம்ம மாற அனுமதிக்கும் போது அது கடவுளுடைய அன்புக்கு அங்க இடமே இல்லை. கடவுளுடைய அன்புக்கு அங்க இடமே இல்லை. ரூபனோட நல்ல எண்ணங்கள் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தொடக்க நூல் 37வது அதிகாரத்துல 21, 22 அவர் வந்து நல்ல எண்ணங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ம் 21, 22 அதுல போட்டிருக்க 37வது அதிகாரம் 21, 22 ரூபன் வந்து அங்க காப்பாத்த நினைக்கிறாரு. கரெக்டுங்களா? வாசிக்கணும். 21, 22. ரூபன் இவற்றை கேட்டு அவரை அவர்களின் கையிலிருந்து தப்புவிக்கும் எண்ணத்தில் அவர்களை நோக்கி, நாம் அவனை சாகடிக்க வேண்டாம் என்றார்.
ரூபன் அவர்களை நோக்கி, அவன் இரத்தத்தை சிந்தாதீர்கள், அவனை பாலை நிலத்திலுள்ள இந்த ஆழ்குழிக்குள் தள்ளிவிடுங்கள், அவன் மீது கை வைக்காதீர்கள் என்று சொன்னான். ஏனெனில் அவர் அவர்களின் கையிலிருந்து அவரை தப்புவித்து தம் தந்தையிடம் சேமிக்கும் நோக்கம் கொண்டிருந்தார். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஸோ நம்ம இந்த போன வாட்டி கொஞ்சம் லைட்டாக சிந்திச்சோம்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஆழத்தில் நம்ம சிந்திக்கலாம் அப்படின்றது தான் இது. 1 சாமுவேல் 13வது அதிகாரம் 8லிருந்து 14. நம்ம செயல்கள், நம்ம வார்த்தைகள் எல்லாம் வந்து ஒன்றாக செயல்படும் போது நம்ம கடவுளுக்கு உரியவர்களாக இருப்போம். நம்ம இவர் வந்து இங்க அவர் எப்படி செயல்படுறாரு, பொய்யை சொல்லி சில விஷயங்கள் அவர் வந்து செயல்படுறாரு. சரிங்களா? சில ஏமாற்றத்தை செய்து முழுமையாக வந்து கடவுளுக்கு அவர் கீழ்ப்படியலை. மோசையின் வாழ்க்கையா இருக்கலாம், சாமுவேலின் வாழ்க்கையாக இருக்கலாம், எல்லாத்துலேயும் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எல்லா சூழ்நிலையிலும் வந்து நம்ம வந்து கடவுளுக்கு ஏற்றபடியாக செய்யணும். எவ்வளோக்கு எவ்வளோ கடவுளை நெருங்கி நீங்க செல்றீங்களோ இதை அதிகமாக வந்து கடவுள் நம்ம கிட்ட ஒவ்வொருத்தருந்து எதிர்பார்ப்பார். நம்ம எப்படி கடவுளை நெருங்கி போறோம் அப்படின்னா கடவுள் வந்து புரிஞ்சுக்குவார் அப்படின்ற ஒரு எண்ணத்துல நம்ம பலவிதமான பாவங்களுக்கு நம்ம வாழ்க்கைக்கு இடம் கொடுக்குறோம். இதனால பிரச்சனைகள் நமக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் அதிகமாகுதே ஒழிய குறைவது கிடையாது. சரிங்களா? ரூபனுடைய எண்ணம் என்ன? மீட்கணும் அப்படின்றது. தலைப்பிள்ளையாக அவருக்கு இருக்கிற ஒரு அதிகாரம், ஆனா அவர் செய்த பாவத்துல அது ஒரு குற்ற உணர்வு இருக்கிறதுனால எல்லாம் வந்து அவர் தந்தையை போல சூழ்ச்சியில செஞ்சு 1 சாமுவேல் 13:8லிருந்து 14 வரைக்கும் நீங்க எடுத்து வாசிச்சீங்க அப்படின்னா இது எப்படி சரியா, கடவுள் கணையில சரியா தவறா அப்படின்றது இன்னும் ஆழத்துல புரிஞ்சுக்கலாம். வாசிக்கிறீங்களா? 1 சாமுவேல் 13:8லிருந்து 14. இது நம்ம முன்னாடியும் இதுவும் நம்ம கொஞ்சம் முன்னாடி வாசிச்சிருக்கிறோம். ஆனால் திரும்ப வாசிக்கிறீங்களா? அவர் சாமுவேலை குறிப்பிட்டபடி 7 நாள்கள் காத்திருந்தார். ஆனால் சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. ஆகவே மக்கள் அவரை விட்டு சிதறத் தொடங்கினர். அப்போது சவுல், எரிபலியினையும் நல்லுறவு பலியினையும் என்னிடம் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அவ்வாறே எரிபலி செலுத்தினார். அவர் எரிபலி செலுத்தி முடித்த வேளையில் சாமுவேல் அங்கு வந்தார். சவுல் அவரை சந்திக்க சென்று வரவேற்றார். சாமுவேல், நீர் என்ன செய்தீர் என்று கேட்க, அதற்கு சவுல் கூறியது, மக்கள் என்னிடம் இருந்து சிதறி போவதை கண்டேன். நீர் குறித்த காலத்தில் வரவில்லை. பெலிஸ்தியரும் மிக்மாசில் ஒன்று திரண்டு கொண்டிருந்தார்கள். அப்பொழுது பெலிஸ்தியர் எனக்கு எதிராக கில்காலுக்கு இறங்கி வருவர். நானோ இன்னும் ஆண்டவரின் தயவை நாடவில்லை என்று உணர்ந்ததால் நான் எரிபலி செலுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளானேன். சாமுவேல் சவுலை நோக்கி, நீ அறிவீனமாய் செயல்பட்டீர். உம் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளையின்படி நீ நடக்கவில்லை. இல்லையே, ஆண்டவர் இஸ்ரேல் மீது உமது அரசை என்றென்றும் நிறுவியிருப்பார். ஆனால் உமது அரசு நிலைக்காது. ஆண்டவர் தம் மனத்துக்கு ஏற்ப ஒருவரை தமக்கென தேடி அவரையே தம் மக்களின் தலைவராக நியமித்துள்ளார். ஏனெனில் ஆண்டவர் கட்டளையிட்டபடி நீ நடக்கவில்லை என்றார். சாமுவேல் எழுந்து கில்காலில் இருந்த பென்யமீனை சார்ந்த கியாபாவுக்கு சென்றார். சவுல் தம்மோடு இருந்த வீரர்களை கணக்கெடுத்தார். அவர்கள் ஏறத்தாழ 600 பேர். சவுலும் போதும். இங்க நம்ம சில விஷயங்களை வந்து தியானிப்போம். சரிங்களா? தேங்க்யூ சிஸ்டர். ஸோ இது இங்கே எச்சரிக்கை கடவுள் கொடுத்துருந்தாங்க, பொறுமையா இருக்கு. ஆனா நம்ம பல நேரத்துல இந்த பொறுமையாக இல்லாம நம்மளா சுய சிந்தனையில் இது வெவ்வேறு விதமான விஷயங்கள் மாதிரி தெரியும். ஆனா ரூபனோட இதுவும் சரி அவங்களுக்கு அந்த தைரியம் இல்லை. 2 பேருக்குமே அந்த தைரியம் இல்லை. அதான் திருவெளிப்பாடு 21வது அதிகாரம் 8வது வசனம் தான் போட்டீங்க. தைரியம் இல்லாதவர்களுமே வந்து விண்ணகத்திற்கு வரமாட்டாங்க அப்படின்னு போட்டிருக்கும். இது நம்ம சொந்த ஒரு தைரியத்தினால வர விஷயம் கிடையாது. கடவுள் தருகின்ற ஒரு தைரியம். முதல்ல நீங்க வந்து ஒரு 28 வயசுலாம் இருக்கும்போது பாத்தீங்கன்னா
இந்த அசுத்த ஆவிகள் பத்தி ஏதாவது ஒரு படம் இருக்குன்னா நான் பார்க்கவே மாட்டேன். பயம். அந்த பயத்தெல்லாம் வந்து நீக்கினது முழுமையாக கடவுள் தான். அது வரைக்கும் நான் வந்து ஒரு படம் கூட அந்த மாதிரி பார்த்ததே கிடையாது. ஒரு படம் பார்த்தேன், அந்த அந்த பயத்தெல்லாம் அதுக்கப்புறம் பார்த்ததே கிடையாது. ஆனா அந்த பயத்தை எல்லாம் வந்து ஆண்டவர் சொன்னார், நீ இந்த மாதிரி அசுத்த ஆவிகள்லாம் ஓட்ட வேண்டி இருக்கும். ஆண்டவர் நீங்க சொல்றீங்களா, நான் செய்யறேன். ரூபன் ஆனா அந்த மாதிரி கிடையாது. ரூபன் என்ன செய்யறாரு? இப்போ வந்து இப்போ வந்து கொலை செய்ய போறாங்க, கொலை பண்றதுக்கு அளவுக்கு வெறுப்புல இருக்கிறாங்க. இவங்க கிட்ட போய் நான் வந்து ஏதாவது இது மாதிரி அதுக்கு தவறா நான் ஏதாவது சொல்லிட்டேன்னா என்னையும் சேர்த்து ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு ஒரு பயம். பயத்துல என்ன நடக்குது? பயம் நம்ம அனுமதிக்கும் போது கடவுளுடைய கிருபை அங்க அங்க வராது. அங்க சாத்தானுக்கு தான் அங்க ஆதிக்கம். அதான் வந்து சவுளுடைய வாழ்க்கையிலும் இந்த பயத்துக்கு தான் இடம் அதிகம். அங்க வந்து கடவுளுக்காக நான் போரிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளுடைய விருப்பமா இல்லையா அப்படின்றது வந்து அவருக்கு தெரியும். விருப்பமா இல்லையான்றதுலாம் தெரியும், தெரியாமலாம் கிடையாது. ஆனா கடைசியில அவரு விருப்பம் என்ன செஞ்சா இந்த மக்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அவருடைய விருப்பத்தை யோசிச்சுதான் அவர் செஞ்சிருக்கிறாரு. கடைசியில பலவிதமான ஆசீர்வாதங்கள் கடவுள் ம், தந்திருக்கக்கூடிய பலவிதமான ஆசீர்வாதங்களை அவர் இழந்து விடுகின்றார் அந்த கோழைத்தனத்தினால. மக்கள் விட்டு போறாங்களா, போகட்டும். இயேசு ஆண்டவர் மிக முக்கியமான போதனை யோவான் நற்செய்தி 6வது அதிகாரத்துல, என் சரீரத்தையும் நீங்க அப்பத்தையும் உண்ணல அப்படின்னா, சரீரத்தையும் மாமிசத்தையும் உண்ணல அப்படின்னா உங்களுக்கு நித்திய வாழ்வே கிடையாதுன்னு சொல்லும்போது, மக்கள் விட்டு போகும்போது போறாங்கன்னா போகட்டும். கடவுள் கொண்டு வரல அப்படின்னா ஒரு நபர் கூட நம்மள தேடி வர முடியாது. இப்ப கடவுள் இப்ப நீங்க வந்து 25 பேர் இங்க இருக்கிறீங்க அப்படின்னா கடவுள் கொண்டு வந்தார்கள். இன்னும் என்ன எண்ணிக்கை குறையுது, எண்ணிக்கை அதிகம் எல்லாம் அது கடவுளுடைய செயல். கடவுள் கடவுள் உயர்த்துவார். கடவுள் வந்து அந்த ஞானத்தை கொடுப்பார். கடவுள் அந்த 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 ஆர்வத்தை கொடுப்பாரு. கடவுள் வார்த்தையை கேட்டு அதை வளர்றதுக்கு அந்த ஆர்வத்தை கொடுப்பாரு. எத்தனை பேர் வராங்க, எத்தனை பேர் வந்து இதை விசுவசிப்பாங்க, கோழைத்தனமா அந்த மாதிரி நம்ம யோசிக்க கூடாது. கடவுள் என் கூட இருக்கிறாரா, அந்த ஒரு எண்ணத்தில் கடவுள் கூட இருந்தா நம்ம எது வேணா நம்ம போரிடலாம், எந்த சூழ்நிலையை வேணா போரிடலாம். ஆனா நம்ம பல நேரத்தில் நமக்கு அந்த எண்ணம் கிடையாது. என் கூட எத்தனை பேர் இருக்கிறாங்க, என் கையில எவ்வளவு காசு இருக்கு, என்னை புரிஞ்சுக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க, அந்த மாதிரி பல விஷயங்கள், இந்த உலக விஷயங்கள் தான் அதிகமான ஒரு சிந்தனை. கடவுள் பார்த்துக்குவார், கடவுள் வழி நடத்துவார். தாழ்ச்சி இருக்கிற நபர் கடவுளுடைய வழிநடத்தல் நம்ம வந்து நம்பிக்கை வைப்போம். இல்ல நம்ம கையில எவ்வளவு இருக்கு அப்படின்றது நம்ம கடவுள் கொடுத்த ஆற்றல்ல தான் நம்பிக்கை வைப்போம். கடவுள் மேல முழுமையான நம்பிக்கை வச்சதுனாலதான். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ இப்போ இந்த கடவுள் கொடுத்த குழுவுல பாத்தீங்கன்னா சில பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து இந்த என்ன சொல்லணும்னா இந்த அசுத்தாவியை ஓட்டுறதுக்கு. ஆனா இப்போ கடவுள் சொல்லி கொடுக்குற ஒரு ஞானத்தை கடவுள் எனக்கு கொடுத்துருக்கிறாரு. சில பேருக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். ஆனா எனக்கு அந்த காலகட்டத்துல ஆண்டவரே நேரடியா சொல்லி கொடுத்தாதான் உண்டு. எனக்கு இந்த மாதிரி தனியா சொல்லி கொடுக்கறதுக்கெல்லாம் யாரும் கிடையாது. ஆண்டவரோட கிருபையால தான் வந்து கற்றுக்கொண்டு ஓரளவுக்கு ஐ மீன் பல விதமான பிரச்சனைகள், பல விதமான தடைகள்லாம் இருந்திருக்கு. ஆனா பல விதமான தடைகள், என் அப்பா எங்க அம்மா பல பேர் வந்து இதெல்லாம் செய்யாது, உனக்கு பல விதமான பிரச்சனைகள் வரும், இந்த மாதிரி பாதிப்பு வரும். அதுக்காக பாதிப்பே வரலன்னு நான் சொல்ல மாட்டேன். பல பிரச்சனைகள் வந்து, ஆனா எல்லா பிரச்சனைகளும் கூட இருக்கும்போது ஆண்டவர் எங்க கூட இருந்தார். பிள்ளைகளுக்கு சில பாதிப்பு வரும், மனைவிக்கு சில பாதிப்பு வரும். ஆனா ஒருபோதும் வந்து ஒரு அழிவுக்காக இருக்கு, அந்த பாதிப்பு வழியாகவும் சில வளர்ச்சிகள் கடவுள் கொடுத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. சோ அதனால எந்த சூழ்நிலைகளை பார்த்து நம்ம வந்து பயத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. ஆண்டவரின் வார்த்தைக்கு முழுமையாக செவிசாய்க்கின்ற இது வந்து சரியில்லை, ஆண்டவருடைய விருப்பம் இல்லை அப்படின்னா, இப்போ நேத்திக்கு வந்து ஒருத்தர் ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நம்ம அதை பேசணும். அது பேசும்போது நம்ம வந்து சில நேரத்தில் நம்ம சில விஷயங்கள் கற்றுக்கொள்ளலாம். நேத்திக்கு வந்து ஒருத்தர் அந்த ஒரு இடத்துக்கு போன இடத்துல வந்து ஒருத்தர் போதிச்சார், சில விஷயங்கள் போதிச்சார். ஆண்டவர் வெளிப்படுத்தினார், அவர் போதனையில சில விஷயங்கள் வந்து சரியா இருக்கிற மாதிரி இல்லையே அப்படின்னு. என்ன பிரதர் நீங்க இந்த மாதிரி சொன்னீங்க, இது வந்து சரி இருக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்ற மாதிரி கேட்டபோது அவர் சொன்னாரு, இது 1 மணி நேரம் போதனை, அதனாலதான் எனக்கு வந்து இந்த அளவுக்கு தான் சொல்ல முடிஞ்சது. இன்னும் ஒரு போதனையும் இருக்கு, இன்னும் ஒரு நாள் கிளாஸா இருந்ததுன்னா உங்களுக்கு இன்னும் அது தெளிவா சொல்லியிருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் இன்னும் அதை ஆழமா வந்து சொல்லி கொடுத்தார். ஸோ அதனால அந்த ஒரு தைரியம் நமக்கு தேவை. நமக்கு வந்து பல நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சிந்திப்பாங்க, அவங்களதான் அதிகமாக முக்கியத்துவம். கடவுள் நமக்குள்ள கொடுத்த வார்த்தை, கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு ஊக்கத்துக்கு நமக்கு வந்து அதிகமான ஒரு
அவரு சொல்லியிருக்கிறாரு, இது மாதிரி செய்யக்கூடாது, இது மாதிரி செய்யக்கூடாது. ஆண்டவர் விருப்பம் இல்லை அப்படின்னா எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நமக்கு நமக்கு அதை எடுத்து சொல்றதுக்கு ஆனா ஒரு ஆற்றல் இருக்கும். நமக்கு அதுக்கு ஆண்டவருடைய அந்த ஒரு தைரியத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். 2 திமோத்தி 1:7 எடுத்து வாசிச்சு பார்த்தேன். ஒரு கோழையின் ஆவி கிடையாது நமக்கு கொடுத்தது. ஒரு கோழையின் ஆவி கிடையாது. ஆவியானவர் அப்படின்றது தைரியத்தின் ஆவி. அவர் மேல அவரை சார்ந்து நிற்கின்றவர்கள் அந்த தைரியத்தோட செயல்பட முடியும் நம்மளால, அவர் தருகின்ற ஆற்றலால். சரிங்களா? வாசிக்கிறீங்க 2 திமோத்தி 1:7. கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தினை அல்ல, வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தையே வழங்கியுள்ளார். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். திருவெளிப்பாடு 21வது அதிகாரம் 8வது வசனத்தை எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா முதல் நபரே வந்து கோழை நபர்கள் அப்படின்னு தான் போட்டிருக்கும். நம்பிக்கை இல்லாதவர்கள் தான் அடுத்தது. வாசிக்கிறீங்களா? திருவெளிப்பாடு 21:8. ஆனால் கோழைகள், நம்பிக்கை இல்லாதோர், அருவருப்புக்குரியோர், கொலையாளிகள், பரத்தமையில் ஈடுபடுவோர், சூனியக்காரர், சிலை வழிபாட்டினர், பொய்யர் ஆகிய அனைவருக்கும் நெருப்பும் கந்தகமும் எரியும் ஏரியே உரிய பங்கு ஆகும். இதுவே இரண்டாம் சாவு. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கோழையர் தான் முதல். ஆண்டவர் வார்த்தைக்குப்படி நம்ம வந்து எல்லா சூழ்நிலையும் நமக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, மற்றவங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, அதெல்லாம் வந்து ஒரு இடமே இருக்கக்கூடாது. அப்போ ரூபன் என்ன செஞ்சிருக்கணும்? இது கடவுளுக்கு அருவருப்பான விஷயம், இது கடவுள் அனுமதிக்க மாட்டாரு, இது வந்து சரி கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் ஆணித்தனமா சொல்ல அவரு கத்துக்கிட்டு இருந்திருக்கும். அவர் சொல்லியிருக்கணும். சொல்லியிருந்தா அது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக அவருக்கு மாறி இருக்கும். சொல்ல முடியாது. யோசேப்புக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை அவர் பெற்றிருக்கலாம். ரூபனை பற்றி நான் இப்போ மட்டும் இல்லை, இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இன்னும் ஆழத்தில் நீங்க புரிஞ்சுக்குவீங்க. ரூபனும் யூதாவின் வாழ்க்கையை நீங்க ஒப்பிட்டு பார்க்கும்போது இன்னும் ஆழமான விஷயங்கள் நீங்க புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அதனால நம்ம தூய்மையான விஷயங்களை தூய்மையான விதத்தில் நம்ம வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி கடவுள் வந்து கோழையான உள்ளத்தோட இல்லை, தூய்மையான இதில் வந்து நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் கடவுள் விரும்புகிறார். இன்னைக்கு தியானித்த விஷயங்களும் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கா? ரெண்டு விதத்துலையும், தாழ்ச்சியிலையும் பற்றி இல்லை இந்த கோழையான விஷயத்தை பற்றி நம்ம சிந்திக்கணும். ரெண்டுத்துல எதில் கேள்வி இருந்தாலும் கேட்கறது தயக்கப்படாதீங்க. இயேசுவே நன்றி. ஹalleluya. praise the lord. ரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரே, தூய்மையாக்கும் விடுதலை தாரும், அனைத்து விதமான கட்டு உடைக்கப்படுத்தும் ஆண்டவரே. மேன்மையான இடத்தை அல்ல, நீங்க தாழ்ச்சியுடன் நடக்கின்றவர்களாக மாதமா எங்களுக்கு கிருபை எங்களுக்காக பரிந்துரை செய்யும். இயேசுவே நன்றி. ஹalleluya. கோழை உள்ளத்தினால் அல்ல, உங்க வார்த்தை உங்களுக்காக உங்களை மகிமைப்படுத்துகின்றவர்களாக எங்க ஒவ்வொருத்தரையும் மாற்றும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம். Receive the peace of Christ in the mighty name of Jesus we pray. Amen. God bless you. Have a nice day. Thank you.